எல்லாரும் வாழ்க்கையில நிம்மதிங்கிறதே இல்லாம ஓடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இப்படி ஓட வச்சுட்டு இருக்கிறது யாருன்னு நீங்க என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? அது வேற யாருமே இல்லைங்க, நம்ம காந்தி தாத்தா தான். ஒண்ணுமே புரியலையா? அவர் இருக்கக்கூடிய அந்த பணத்தை தாங்க நான் சொல்றேன். இந்த பணத்தினால தான் நாம இப்படி வாழ்க்கையில ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த பணத்தை சேமிக்க தெரிஞ்சவன், சிக்கனமா யூஸ் பண்ண தெரிஞ்சவன் வாழ்க்கையில பொழைச்சுப்பான். ஆனா அது ரெண்டுமே தெரியாம இருக்கிறவங்க தான் கடனை வாங்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கோம். எந்தெந்த விஷயங்களுக்காக நம்ம அதிகமாக நமக்கே தெரியாமல் செலவு பண்ணுறோம் அப்படின்ட்டு ஒரு 8 விஷயங்கள் நான் சொல்கிறேன். இது நீங்கள் கேட்டாலே போதும், நீங்களே அது என்னென்ன தப்பு அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக உங்களை நீங்களே மாற்றிப்பீங்க. அப்படி மாற்றிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக பணத்தை மிச்சம் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு கன்டினியூ பண்ணுங்கள். இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் வேர்ல்டில் மேக்ஸிமம் எல்லாரும் பந்தாவுக்காக தான் காசு செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பிளேஸ் பிடிக்கிறது என்ன தெரியுமா? ட்ரெண்ட் பேஸ்டு ஷாப்பிங். எஸ், ட்ரெண்ட் பேஸ்டு ஷாப்பிங் அப்படின்னா வேற ஒன்றுமே இல்லைங்க. இப்போ ஏதோ ஒரு ட்ரெஸ் ட்ரெண்டில் போகுது அப்படின்னா உடனே அதை வாங்கணுன்ட்டு உடனே வாங்கி ட்ரெஸ் எடுக்கிறது. இப்பெல்லாம் வரம்புங்கிறதே இல்லாமல் குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ட்ரெஸ் எடுக்கிறது தப்பில்லை, அது கூடவே மேட்சிங்காக எல்லா அக்சசரிஸும் சேர்த்து வாங்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறோம்ல, அதுதான் தப்பு. நம்ம நிலைமை நமக்கு தெரியும். இருந்தாலும் ஐயோ அவங்க இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்களே, அப்படி பண்ணியிருக்காங்களே, இப்படி பண்ணியிருக்காங்களே அப்படின்ட்டு அதே மாதிரி நம்மளும் வாங்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறது. வாங்கினாலும் பரவாயில்ல, அதை திரும்ப யூஸ் பண்ணுவோமான்னு கேட்டால் யூஸ் பண்ண மாட்டோம். இதுதான் பிரச்சனையே. இந்த மாதிரி ட்ரெண்டில் இருக்கக்கூடிய விஷயத்த நம்மளும் தேடி போய் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய காசை கரியாக்கிக்கிட்டு இருக்கோம். இதில் முக்கியமானது வருஷம் அப்டேட்டில் வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஐஃபோன் 16 வச்சுருப்போம். 17 வருது அப்படின்னா உடனே அதை ஒன்று வாங்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறது. இனிமே இந்த மாதிரி மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணாதீங்க. அடுத்து நம்பர் 2, ஜங்க் ஃபுட்டு. அந்த காலத்தில் வெளியில் சாப்பிட்டு வந்தோன்ட்டு சொன்னாலே எல்லாரும் ஹே யாருப்பா இவன் பெரிய ஆளு தான் போல இருக்கு, வெளியிலலாம் சாப்பிட்டு இருக்கான் அப்படின்ட்டு பேசின காலம் போய் பந்தாக்காக வாரத்துக்கு ஒரு டைம் அவுட்டிங், மாதத்துக்கு 2 டைம் அவுட்டிங் அப்படின்ட்டு இப்போ எல்லாமே மாறி போச்சு. சரி, பந்தாவா இருக்கணும்னு நினச்சி ஏதாச்சும் 2 ஸ்டார் ஹோட்டல் இல்லை 3 ஸ்டார் ஹோட்டல்னு போனால் பரவாயில்ல. ஆனால் நம்மள பல பேர் ஒரு ஸ்டேட்டஸுக்காக 5 ஸ்டார் ஹோட்டல் நம்ம போய்கிட்டு இருக்கோம். போகலாம், வேணான்னு சொல்லலை. உங்களுக்கு தேவையான பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு நீங்கள் போங்க. ஸோ உங்களுடைய ஹெல்த்தையும் சேர்த்து கெடுத்துக்காம இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒன்று. 3வது என்ன தெரியுமா? இஎம்ஐ வாழ்க்கை. எப்போ நமக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் கிடைக்குதோ, எப்போ நம்மளால கிரெடிட் கார்டு வாங்க முடியுதோ உடனே இஎம்ஐக்குள்ளே போயிடுறோம். இதில் மொத்தமாக 2 வகையில் இருக்காங்க. அதில் மொதல் வகை, நம்ம வாழ்க்கையில் ஒரு சிலரை பார்த்துருப்போம். எல்லாருமே தன்னோட தேவைக்காக பொருளை வாங்குவாங்க. அந்த பொருளுக்கு பணம் பத்தலை அப்படின்னு வரும்போது தான் இஎம்ஐ அப்படிங்கக்கூடிய ஆப்ஷனையே தேர்ந்தெடுப்பாங்க. 2வது வகை யாரு தெரியுமா? இந்த ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்களும், அதே சமயம் பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கிட்டான் அப்படின்ட்டு, வீட்டில் ஏசி மாட்டிட்டான் அப்படின்ட்டு, நம்ம எப்போ கார் வாங்க போகிறோம், ஏசி மாட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி வாங்கக்கூடிய கேட்டகரி. இவங்க மேலே எந்த ஒரு குத்தமுமே இல்லை. இவங்களை எல்லாம் ஏற்றி விடுற மாதிரி பேசுவாங்க இல்லையா, அவங்கள சொல்லணும். நம்மளால எதிர் வீட்டுக்காரனையோ பக்கத்து வீட்டுக்காரனையோ மாற்ற முடியாது. ஆனால் நம்ம மாறலாம் இல்லையா? நமக்குன்னு என்ன தேவை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மட்டும் வாழ்ந்தா போதும் இல்லையா? இது மாதிரி விஷயங்கள் நிறைய பேருக்கு இப்பெல்லாம் புரியவே மாட்டேங்குது. ஆடம்பரமான விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிறோமே தவிர அத்தியாவசியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறதே இல்லை. அத்தியாவசியத்திற்கு மீறி நம்ம எது பண்ணினாலும் அது நமக்கு தேவையில்லாத ஒரு பண பிரச்சனையை தான் ஏற்படுத்திவிடும். ஸோ நீங்கள் செலவு பண்ணுங்க, வேண்டான்னு சொல்லலை. இன்னும் கொஞ்சம் அதிகமாக பணம் சம்பாதிச்சுட்டு செலவு பண்ணுங்க. இப்போ பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்ம கிட்ட இருக்கு. அது என்ன அப்படின்னா பாசிவ் இன்கம். யூடியூப்ல இருந்து சம்பாதிக்கலாம். நீங்க இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸ் கிரியேட் பண்ணி வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணி உங்களுடைய சேனலை க்ரோ பண்ணி மானிட்டைஸ் பண்ணி அதில் இருந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி 5000, 10,000, 50,000, 1 லட்சம், 2 லட்சம் இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோக்கும் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா ஒரு பாசிவ் இன்கம் ஸ்ட்ரீம் இதே கான்டென்ட் கிரியேஷன்ல இருந்து சோசியல் மீடியால இருந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா எனக்கு இப்ப ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப்ல YouTube 2026 அப்படின்ற கோடு வேர்டை மட்டும் அனுப்புங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இது வரைக்கும் நம்முடைய தி க்ரோ ஹப் கம்யூனிட்டியில 200க்கும் மேற்பட்ட சேனல்கள் மானிட்டைஸ் பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட 2.5 கோடிக்கு மேல என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே இதே யூடியூப்ல இருந்து பணம் சம்பாதிச்சிருக்காங்க. நீங்க ஏன் யூடியூப்ல இந்த மாதிரி ஸ்க்ரோல் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இனிமே நீங்களும் யூடியூப்ல பணம் சம்பாதிக்கலாம். உடனே எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. YouTube 2026 அப்படிங்கக்கூடிய கோட் வேர்டை எனக்கு உடனே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. இதே மாதிரி நீங்க முகத்தை காட்டியோ முகத்தை காட்டாமையோ ஓன் வாய்ஸ்லயோ அல்லது ஏஐ யூஸ் பண்ணியோ நீங்க ஒரு வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணி அதன் மூலமா யூடியூப்ல இருந்து
பணம் சம்பாதிக்க முடியும். அடுத்து 4வது பாயிண்ட், நான் இப்ப சொல்ல போறவங்க ரொம்பவே வித்தியாசமானவங்க. நம்ம வீட்ல நம்ம அம்மா கடைக்கு போயிட்டு காய்கறி மளிகை சாமான் இந்த மாதிரி எதையாச்சும் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க இல்லையா? ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? இங்கிருந்து எவன்டா தெருமுனையில் இருக்கக்கூடிய கடைக்கு நடந்தே போறது அப்படின்னு சொல்லிட்டு வெயில் பொழக்குது அப்படின்ட்டு இங்கிருந்துட்டு வண்டி எடுத்துட்டு போவோம். இல்ல அப்படின்னா ஆர்டர் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி டைம்ல கொஞ்சம் நடந்து போய் வாங்கிட்டு வரதுனால நமக்கான ஹெல்த்தும் கிடைக்கும், அதே மாதிரி வண்டிக்கு போட வேண்டிய பெட்ரோல் செலவும் மிச்சம். ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோமோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். அதே மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃப்ரெண்டு பக்கத்தில் டீ கடை இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸில் எல்லாம் கூட்டிட்டு 500 ரூபாய்க்கு பெட்ரோலை போட்டுட்டு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் போய் குடிச்சாதான் டீ குடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தூரமா போய் டீ குடிச்சிட்டு வர்றது, இது எல்லாமே செலவு கணக்கு தாங்க. அடுத்து 5வது பாயிண்ட், நமக்கு இருக்கக்கூடிய டென்ஷன் டிப்ரெஷன் இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு சொல்யூஷன் அப்படின்னா ரிலாக்ஸேஷன் தான். ஆனா அதையுமே இங்க சில பேர் என்னன்னு தெரியுமா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற பேர்ல பப்புக்கு போறது, பார்ட்டிக்கு போறது, இதுக்காகவே பல பேர் வேலைக்கு போறது அப்படின்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தாராளமா போகலாம், நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஆனால் இது எல்லாமே அத்தியாவசியமா அப்படின்றத நீங்கள் ஒரு முறை யோசிச்சுக்கோங்க. ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி வெளியில் போகிறதோ படம் பார்க்குறதோ அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நமக்கு எதை பண்ணுனா நம்ம ஒரு மன அமைதி கிடைக்குமோ அதை பண்ணுறது சரியான ஒரு விஷயம். நான் எல்லாரையுமே குறிப்பிட்டு சொல்லலை, ஆனால் இன்னுமே நிறைய பேர் இந்த மாதிரி தான் இருக்காங்க. முதல்ல நமக்கு என்ன பண்ணுனா மன நிம்மதி கிடைக்குமோ அதை நோக்கி போகணும். அடுத்து 6வது பாயிண்ட், இப்போ இருக்கக்கூடிய யூத்ஸ் எல்லாருமே எதையோ தெரியாம பார்த்து பழகிட்டு இருக்காங்க. நமக்கு எதிரில் வர்றவங்களோ நம்ம கிட்ட பேசுறவங்களோ அழகா இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க அப்படின்ட்டு நினைச்சுக்கிறாங்க. ரோட்ல நம்ம யாராவது பார்க்குறோம் அப்படின்னா அவங்க நம்மளை திரும்பி பார்க்கல அப்படின்னா நமக்குள்ள என்னமோ தோண ஆரம்பிச்சிடுது. ஐயோ நம்ம அழகா இல்லையா, நம்ம கையில் நல்ல வாட்ச் இல்லையா, நல்ல காஸ்ட்லியான ஷர்ட் இல்லையா, நல்ல பைக் இல்லையா அப்படின்ட்டு நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்மளை பற்றி மற்றவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம அழகா இருக்கோமா இல்லையா, மற்றவங்க மதிக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் தனக்குள்ள ஒரு செல்ஃப் டவுட் அப்படின்றத எடுத்துட்டு வராங்க. இதுக்காக பார்லர், க்ரூமிங் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பக்கம் போய் தேவையில்லாத டைம்ல தேவையில்லாத விஷயங்களுக்காக அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தாராளமாக நம்மளை க்ரூம் பண்ணிக்கலாம், பட் பேசிக் க்ரூம் ப்ளஸ் ஒரு மணி சேவிங், ஒரு மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்றத ப்ராப்பராக பண்ணிட்டு நீங்கள் பண்ணுங்க. இந்த வீடியோ முழுக்கவே எதுவுமே பண்ணக்கூடாதாடா, அப்படின்னா நாங்கள் நல்லாவே இருக்கக்கூடாதாடா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ண ஓட்டம் உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லாருமே செலவு பண்ணணும், ஜாலியாக இருக்கணும், என்ஜாய் பண்ணணும். கூடவே நமக்கு தேவையான பேசிக் நீடுக்கு தேவையான மணி ப்ளஸ் நம்மளோட ஃபியூச்சருக்கு தேவையான மணி, ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் எடுத்து வச்சுட்டு எக்ஸ்ட்ரா 1 or 2 பாசிவ் இன்கம் கிரியேட் பண்ணிட்டு தாராளமாக பண்ணலாம். அடுத்து நம்பர் 7, சோசியல் மீடியா லைஃப். நாமளே சொந்தமாக நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை வாழ்றதை விட்டுட்டு சோசியல் மீடியாவில் கான்டென்ட்டுக்காக, லைக் கமெண்ட்டுக்காக, ஒரு ரீச்சுக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதுக்காக என்னென்ன பண்ணுறாங்க தெரியுமா? காசு இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு கடனை வாங்கிட்டு வெளியில் போய் 1000 ரூபாய்க்கு சாப்பிட்டுட்டு வர்றது, 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போய் ரூம் போடுறது, சாப்பிட்றதுக்காக கிடையாது, வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கும் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போடுறதுக்கும் இந்த மாதிரி நிறைய பேர் யூத்ஸ் நிறைய கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் உண்மை அப்படின்னா கமெண்ட்டில் வந்து ஆஜராகுங்க. இதெல்லாம் நம்ம சொந்தக்காரங்க பார்த்து நல்லா வயிறு எரியணும் அப்படின்ட்டு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னொரு வகை என்ன தெரியுமா? இவங்க கூட பரவாயில்ல, அப்படியே ரீல்ஸ் எல்லாம் பார்த்து ஒரு மாதிரி மோட்டிவேஷன் ஆகி ஜிம் மெம்பர்ஷிப் ஒன்று வாங்கிப்பாங்க, அதை ஸ்டோரி ஸ்டேட்டஸ்னு வைப்பாங்க. ஆனால் அவங்களால கண்டிப்பாக ஒரு நாளைக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாது. நம்ம கண்டிப்பாக தாக்கு பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு ஒரு வருஷத்துக்கு மெம்பர்ஷிப் வாங்கிப்பாங்க. எல்லா விஷயத்துலையுமே இந்த மாதிரி தான் நம்மளுடைய பணம் அப்படின்றது நம்மளை விட்டு போய்கிட்டே இருக்கு. நம்ம வாழ்க்கை ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் சோசியல் மீடியாவில் பர்ஃபெக்டாக இருக்கணும்ன்ட்டு ஒரு ப்ரெஷர், அந்த ப்ரெஷர் தான் நம்ம பணத்தை நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆசையை குறைச்சா காசு தன்னால கையில் நிற்கும். அடுத்து 8வது பாயிண்ட், தினசரி சின்ன சின்ன செலவுகள். இது எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரியும், நாம தான் தப்பு பண்றோம் அப்படின்ட்டு தெரிஞ்சு நம்ம செய்யறது தான். ஆனா இப்ப நான் சொல்ல போறது யாரு கண்ணுக்குமே தெரியாது, நம்மளாலையும் டக்குன்னு கவனிக்கவே முடியாது. அது என்ன தெரியுமா? நம்ம தினசரி நம்ம வாழ்க்கையில வாங்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள். அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை வாட்டி டீ அல்லது காப்பி குடிக்கிறோம் நீங்களே யோசிச்சுக்கோங்க. எத்தனை டைம் வாரத்துக்கு வெளியில சாப்பிட்டு இருக்கோம், தேவையே இல்லாம எத்தனை டைம் பெட்ரோல் போட்டுட்டு போய்கிட்டு இருக்கோம், தேவையே இல்லாம எத்தனை டைம் நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், தேவையே இல்லாம எத்தனை ஆப்ஸுக்கு நம்ம சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி சின்ன சின்ன செலவுகள் நமக்கே தெரியாம நம்ம பேங்க்ல இருந்து மாசம்
1000, 5000, 2000, 10,000 அப்படின்ட்டு போய்க்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி நம்ம கண்ணுக்கே தெரியாத சின்ன சின்ன செலவுகளை உடனே நம்ம குறைக்கணும். இப்போ இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய இந்த 8 செலவுகளும் நம்ம தினசரி வாழ்க்கையில் நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். ஒரு சிலர் பண்ணாமல் இருப்பீங்க, பட் எனக்கு தெரிஞ்ச முக்காவாசி பேர் இந்த தப்பை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே புரிஞ்சிருக்குன்ட்டு நான் நம்புகிறேன். அதனால முடிஞ்ச அளவுக்கு பணத்தை பார்த்து செலவு பண்ணுங்க. அதுக்குன்ட்டு உங்களோட சின்ன சின்ன சந்தோஷத்தை இழந்துட்டு தான் பணத்தை மிச்சம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. எப்போவுமே செலவு செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு 4-5 தடவை யோசிச்சுக்கோங்க. நம்ம எதுக்காக செலவு பண்ணுறோம், நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, இல்லை அது நமக்கு தேவையான ஒரு விஷயம் தானா அப்படின்ட்டு 1க்கு 2 டைம் யோசிச்சுட்டு செலவு பண்ணுங்கள். கண்டிப்பாக பணம் நிறைய சம்பாதிங்க, நல்லா செலவு பண்ணுங்க. அண்ட் பேசிவ் இன்கம் கிரியேட் பண்ணணும், யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க. சின்ன சின்ன மாற்றம் தான் மிகப்பெரிய விளைவுகளை கொடுக்குது. இன்றைக்கி நாம் சேமிக்கக்கூடிய ஒரு ரூபாயும் நாளைக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து என்ன டாப்பிக்கில் வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை.